வணக்கம் நேயர்களே, யோகம் வெல்னஸ்ல இருந்து வசந்தி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்புல நீல நிறம், அதாவது நம்மளுடைய நரம்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலர் இல்லைன்னா பச்சை கலர் ரெண்டும் கலந்த மாதிரியா இருக்கும். அது வெளியே தெரியும். அது பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் ஏற்படும். இது நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, இதனால நம்ம நரம்பு வெடிச்சிருமா, ஏதாவது சின்ன காயம் ஏற்பட்டால ரத்தம் அதிகமா வருமோ அப்படின்ற பயம், பதட்டம், படபடப்பு, இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருக்கும். அது பாத்தீங்கன்னா நீல நிறத்துல இருக்கிறது ரத்தம் கிடையாது, அது நரம்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்க உடம்பு ஏன் நீல நிறத்துல இருக்கு, அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த உலகத்துல அதிகமா நம்பப்படுறது பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு நரம்பு நீல நிறங்கள்ல வெளியே தெரியுது அப்படின்னா அதை நாம கவனத்துல எடுத்துக்கணும். மனித உடல்ல பொதுவாகவே பாத்தீங்கன்னா இருக்கிற நரம்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட 1,00,000 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமிய 2 தடவை சுத்தி வர அளவுக்கு இருக்குமாமா. சோ விஞ்ஞானிகள் இதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த நரம்பு மண்டலம் கிட்டத்தட்ட 1,00,000 மீட்டர் இருக்குது இல்லையா, அதனால அதை நம்ம கவனமா பார்த்துக்கணும். நரம்பு பாதிக்காம இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்றத பார்க்கலாம். இப்ப முதல் ரகசிய காரணம் பார்த்துடலாம். என்னன்னா, ஒரு சிலருக்கு தோல் தடிமனா இருக்கும். சில வயசு ஆக ஆக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தோல் லேசா வரும். அதுவும் இல்லாம அந்த ஒயிட்டா இருப்பாங்களா, ரொம்ப வெள்ளையா இருப்பாங்களா, அவங்களுக்கு எல்லாம் தோல் மெலிசா தான் இருக்கும். சோ அவங்களுக்கு எல்லாம் நரம்பு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரியே ப்ளூ கலர்ல அது இருக்கும், பார்த்தாலே நமக்கு தெரியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வயசு ஆகும்போது ஒரு 35 வயசுக்கு மேல, அதிகபட்சம் ஒரு 50-45 வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லேயர் கொஞ்சம் கொழுப்புகள்லாம் குறையும். அப்ப நம்ம லேயரும் குறைஞ்சு போகும். அதனால 7 லேயர் இருக்கு நமக்கு. சோ அதெல்லாம் குறைஞ்சு குறைஞ்சு போகும்போது கொஞ்சம் வெளியில நரம்புகள் தெரிய ஆரம்பிக்கும். வெளியேனா தோலுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். பட் அது நமக்கு பார்த்தா ஒரு விதமான டென்ஷன் ஆயிடும். இப்ப இந்த நரம்பு எப்படி வெளியே வருது, இந்த நரம்பு வெளியே வராம இருக்கிறத என்ன பண்றது அப்படின்னு நமக்கு நாமே சிந்தனைகள் அதிகமா ஏற்பட ஆரம்பிச்சிரும். சோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நரம்பு தெரியுது அப்படின்னா, பச்சையாவோ ப்ளூவா தெரியுது அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கின் கொஞ்சம் மெல்லிசா இருக்குதுன்னு தான் அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒரு காரணமும் கிடையாது. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. இப்ப அந்த மாதிரி தெரியுது அப்படின்னா அது தெரியாம தவிர்க்கிறதுக்கு உணவு வகைகள் இருக்கு, யோகா பயிற்சிகள் இருக்கு. அதையெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் கொழுப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் உடல் பயிற்சி செஞ்சு கொழுப்பை கரைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கும் நரம்பு தெரியும். அதே மாதிரியே ஒல்லியா இருக்கவங்களுக்கு கம்பல்சரி நரம்பு நிறைய தெரியும். இன்னொன்னு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாடி பில்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, தண்ணி முதல்ல குடிப்பாங்க. தண்ணி அதிகமா குடிச்சாதான் கொழுப்பு குறையும், உணவு குறைப்பாங்க. அதே மாதிரியே கொழுப்பு குறையும். சோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது பாடி பில்டர்ஸுக்கும் பாத்தீங்கன்னா அவங்கள நரம்பு தான் அதிகமா வெளியே தெரியும். சதைகள் குறையும், நரம்புகள் நல்லா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். சோ இது உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கான காரணங்கள். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நரம்பு தெரியும். இது பெரிய விஷயமே கிடையாது, பயப்பட தேவையில்லை. இப்ப மூணாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயில் நிறைய வேலை செய்யறவங்களுக்கு வெப்பநிலை மாறுபடும் இல்லையா, அப்போ அவங்களுக்கு அந்த நரம்புகள் எல்லாம் நல்லா அப்படியே புடைச்சிருக்கும். அது அப்படியே வேர்வைகள் அதிகமா வரல, இன்னும் அதிகமா தெரியும். அதனாலதான் வெயில் காலத்துல விட குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா நரம்புகள் அதிகமா வெளியே தெரியாது. குளிர்காலத்தை விட வெயில் காலத்துல நமக்கு வெயில் வேலை செய்யறதுனால நமக்கு நரம்புகள் அதிகமா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நாலாவது காரணம் பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யறவங்க வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங்னு பண்ணி உடம்புல இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் குறைக்கிறேன்னு வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு நரம்புகள் அதிகமா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த சுவாரஸ்யமான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இதயம் உடற்பயிற்சி செய்யும் போது சாதாரணத்தை விட, நார்மலா பம்ப் ஆகிறத விட உடற்பயிற்சி செய்யும் போது வேகமா பம்ப் ஆகும். இதுவும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை உறவுக்கான முக்கிய காரணம். அஞ்சாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின். இந்த வெரிகோஸ் வெயின் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடம்புல அதுவும் கால் பகுதியில தான் நரம்புகள் நல்லா சுருண்டு நீல நிறத்துல காணப்படும். இதுதான் வெரிகோஸ் வெயின் சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருப்பாங்கம்மா. ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்யறவங்க, டீச்சர்ஸ், அப்புறம் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, கம்பெனில ஒர்க் பண்றவங்க, 8 மணி நேரம் நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கிற எல்லாருக்குமே வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அவங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகமா சந்திக்க நேரிடும். ஆறாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு கம்பல்சரி நரம்பு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க நார்மலா இருக்கிறத விட கர்ப்ப காலத்துல அவங்களுக்கு 30ல இருந்து
50% வரைக்கும் பிளட் வந்து நல்லா பம்ப் ஆகும். இதனாலையும் வந்து அவங்களுக்கு பிளட் பம்ப் அதிகமா ஆகும்போது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அந்த நரம்பு வெளியே தெரியறதுக்கு முக்கியமான பங்கு கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு. 7வது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வயசு அதிகரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல அந்த ரத்தத்தோடைய நாளங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுருங்கி விரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நமக்கு வந்து குறையும். அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நரம்பு பகுதி வந்து வெளியே தெரியும். அப்ப அந்த நரம்பு வெளியே தெரியும் போது நமக்கு ரத்த ஓட்டங்கள் குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இது வயசு மூப்பு காரணமாக தான் வருது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா வருதுன்னு சொல்லுவாங்க. அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு இருந்தா அது எல்லாம் அப்படியே ஜீன் பிரகாரம் வந்து வந்துட்டே தான் இருக்கும். அம்மாவுக்கு இருந்தா மகனுக்கு, மகனுக்கு இருந்தா பேரனுக்கோ பேத்திக்கோ இப்படி வந்துட்டே இருக்கும். ஸோ இதுவும் பரம்பரையா வருது. ரத்த அளவுகள் வந்து கலர் மாறுறது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தான். இப்ப விஞ்ஞான ரீதியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து நீல நிறம் கிடையாது, நரம்புகள் தான் பச்சை கலர்ல இருக்கிறது வந்து காலப்போக்குல நீல கலர்ல மாறின மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரும். இது வந்து விஞ்ஞான ரீதியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடம்புக்கும் நரம்புக்கும் ரத்தத்துக்கும் சம்மந்தம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ப்ளூ கலர்ல இருக்குன்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். பட் அது ப்ளூ கலர் கிடையாது. ரத்தம் வந்து எப்பவுமே நமக்கு சிகப்பு கலர்ல தானே இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நரம்பு தான் நமக்கு வந்து அந்த சிகப்பை வந்து பச்சை கலர்ல இல்லைன்னா ப்ளூ கலர்ல காட்டுற மாதிரி காட்டும். சாதாரணமாகவே உணவு மூலியமா சரிப்படுத்திக்கலாம். அது ரொம்ப முக்கியமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியது பீட்ரூட் வந்து நம்ம உணவுல அதிகமா எடுத்துக்கும் போது நமக்கு ரத்தம் வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரியே உலர் திராட்சை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல வந்து அதிகமான ரத்தங்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணுது. ஸோ ரத்தம் அதிகம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னா அந்த நரம்பு வந்து நமக்கு கலர் மாறுறது தெரியாது. மாதுளை பழத்துக்கு வந்து ரொம்ப முக்கிய பங்கு இருக்குங்க. அதுல வந்து நாம அதிகமா எடுத்துக்கும் போது நமக்கு ரத்தம் வந்து நல்ல சுரக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கும். மாதுளை பழம், பீட்ரூட், ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வந்து நமக்கு வந்து கருப்பு திராட்சை, இது எல்லாமே நாம எடுத்துக்கணும். இந்த உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து 8 மணி நேரம் எல்லாம் உட்கார்ந்தே இருக்க மாட்டாங்க. கம்பல்சரி ஒரு அதிகபட்சம் 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் தான் உட்கார்ந்துட்டு வேலை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து உடல் உழைப்பு தான் அதிகமா இருந்துச்சு. முக்கியமா வெயில்ல தான் அதிகமா வேலை செய்வோம். விட்டமின் டியும் கிடைக்கும், உடல் உழைப்பும் அவங்களுக்கு கிடைக்கும். இதனால அவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரவே வராது. இப்ப நாம வந்து கம்பல்சரி அதுவும் ஏசியில தான் உட்காந்துருக்கோம். 8 மணி நேரங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரமாவது நம்ம உட்கார்ந்து தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. நம்ம ஒரு பிரேக்குக்கு எந்திரிச்சாலும் கூட 4 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம எந்திரிக்கிறோம். இப்ப 8 மணி நேரம் நம்ம சேர்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம யோகா ஆசனத்துல ரொம்ப முக்கியமான ஆசனம் இது வந்து விபரீத கரணி ஆசனம்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்பு ஃபுல்லா கீழே இருக்கணும், இடுப்புக்கு மேல கால் பகுதி வந்து இப்போ கீழே படுத்துட்டு நல்லா காலை மேல வச்சுப்பாங்க இல்லையா, பாத்திருக்கீங்களா? இது ஒரு ஆசனம். முன்னெல்லாம் வந்து தலகாணியே இல்லாம பிள்ளைங்க எல்லாம், சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே தலைகீழ நிப்பாங்க. இது வந்து நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன், நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நிரந்தரமான தீர்வு. ஸோ நீங்க இந்த விபரீத ஆசனம், இந்த ஆசனத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னா கீழே படுத்துட்டு காலை நல்லா மேல ஒரு 5 to 10 நிமிஷம் தான் நம்மளால வச்சிருக்க முடியும். அதுக்கு மேல வச்சிருக்க முடியாது. முதுகுக்கு ஏதாவது பேலன்ஸ் கொடுத்து நீங்க உங்க உடம்ப வந்து கீழே வச்சு காலை மேல வச்சு இந்த யோகா நீங்க செய்யும் போது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த ஓட்டம் சம்பந்தமான பிரச்சனைகள், முக்கியமா வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு இதுதான் முக்கியமான ஆசனம். இந்த யோகா செஞ்சு நீங்க உங்களுடைய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து ரிலீவ் ஆயிக்கலாம். இப்ப நாம செல்ஃப் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு வந்து இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எதனால வருது? நம்ம வந்து 4 மணி நேரம் 8 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலயா, உணவு பழக்க வழக்கங்களா, இல்லை நம்ம உடல்ல வந்து கொழுப்பு வந்து குறையிறதுனாலயா, இல்லை நம்ம வந்து டயட்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் நிறைய செஞ்சு நம்ம வந்து டயர்ட் ஆகும்போது நமக்கு இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா வருதா, இது எல்லாமே நீங்க நோட்டீஸ் பண்ணணும். அதுவும் முக்கியமா இப்ப நரம்பு வந்து நமக்கு பாதிக்கப்பட்டு ப்ளூ கலர்ல மாறி அது நாளடைவில் கருப்பா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்துட்டு உங்க உடல் வந்து நரம்பு வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை நீங்க கேர்லெஸ்ஸா இக்னோர் பண்ணாம எதனால இது வருது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடா, நம்ம வந்து பழக்க வழக்கங்களா, என்ன எதனால நமக்கு இந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத கவனத்துல வச்சுட்டு அதை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து நாம ரிலீவ் ஆகி ஆரோக்கியமா இருக்கலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.